ஆயிடுது. அதாவது ரோகிணி மீனாவை பழி வாங்குறதுக்காக அவங்க அம்மாவோட கடையை அடிச்சு உடைக்க சொல்லியிருப்பாங்க. எதுக்காக மீனாவை பழி வாங்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மீனா வித்யாட்ட இந்த மாதிரி கிறிஷோட அம்மா ரோகிணி தான் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அவங்களுக்கு. அதனால அவங்க நம்பரை கேட்டிருப்பாங்க. வித்யா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்பர் கேட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் ரோகிணி பார்த்தீங்கன்னா, மீனா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நான் உனக்கு வைக்க போறேன் பாரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தாமணிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் செட் பண்ணி இந்த மாதிரி அவங்க கடையை அடிச்சு உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த கடையில முத்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரவுடிங்கெல்லாம் போய் அடிச்சு உடைக்கலாம் அப்படின்னு வரும்போது முத்து பார்த்தீங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி சும்மா அடின்னு போட்டு அடி வெளுத்து அப்படியே அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி யாரா அவங்க அனுப்புனா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க இந்த மாதிரி சிந்தாமணி அண்ட் இன்னொரு லேடியை சேர்ந்து எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து இன்னொரு லேடியை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்லரமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகிணியோட போட்டோவை அவங்க கிட்ட காட்டுறாங்க. அதுக்கு ஆமா இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனவும் பயங்கர கோவமா அந்த மாதிரி ரோகிணியை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல ரோகிணி வீட்டுல இல்ல. ஸோ அவங்களை திட்டுறதுக்காக ரெண்டு பேருமே அப்படியே பயங்கர கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோகிணி வெளியில இருந்து வராங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ கடை காலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களை வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்துல போயிட்டு, மீனா அந்த மாதிரி உங்க அம்மாவோட கடையில இருந்து நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு 4 மாலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து 4 என்ன 40 மாலை கிடைக்கும், ஏன்னா நீ நினைச்ச மாதிரி அவங்க கடை இன்னும் காலியாகல, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு, அதனால கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க இருந்த மீனா பயங்கர ஆக்ரோஷமா அந்த மாதிரி ரோகிணியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணி நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா, நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு சீப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களோட கேடு கட்டத்தனம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணி அடங்கொய்யால இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, என்னடா இப்படி கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.